தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி இருக்கும் திசை நோக்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளின் கதறல் சத்தம் 2 நாட்களாக அதிகமாக இருக்கின்றது. அனைவருக்கும் காரணம் தெரிந்ததே. இருந்தாலும் நானும் சொல்கின்றேன். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் திருவாரூர் மாவட்டத்திற்கும் மக்களை சந்திக்க எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி வந்ததுதான். அவர் 3 நிமிடம் 4 நிமிடம் பேசிய விஷயங்களை நாள் கணக்கில் மணிக்கணக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் முகநூலில் பிரதிபலிக்கின்றார்கள். உதாரணத்திற்கு, சென்னையிலே 14/8/2025 அன்று தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி தனியார் மண்டபத்திலே சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் விடுதலை பெறும்போது எங்கள் மாவட்ட கழக செயலாளர் தாமு அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்து சென்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை சொல்லி சென்றார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழக ஐடி விங் தொழில்நுட்ப பிரிவு எடுத்து 300 ரூபாய் கொடுக்காமல் கூட்டி வந்த ஏமாற்றி சென்றதாக பொய் விளம்பரங்களை, வெற்று விளம்பரங்களை உண்மை ஆக்க முயற்சித்தார்கள். உடனடியாக முறியடிக்கும் வகையில் தாமு அவர்களும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடி விங் அனைத்து உறுப்பினர்களுமே ஐடி விங் தான், இங்க எல்லோராலையும் முறியடிக்கப்பட்டது. ஒரே நாளிலே முறியடிக்கப்பட்டது. அவங்க பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டது. அது மட்டுமா, திருவாரூரிலே நேரு அவர்கள் தளபதியை விமர்சனம் செய்கின்றார். அவர் பயம் அவர் கண்ணில் தெரிந்தது. அவர் மாவட்ட செயலாளரிடம் சொல்லியிருக்கின்றார், விஜய் அவர்கள் வந்து செல்கின்றார்கள், ஆகையாலே அடுத்த நாளே அந்த கூட்டம் வைக்க வேண்டாம் என்று பயத்தில் சொல்லியிருக்கின்றார். பரவாயில்லை, நான் கூட்டத்தை சேர்க்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டம் சேரும் என்று சொல்லவில்லை, சேர்க்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் நேரு அவர்கள் அந்த மேடையிலேயே சொல்கின்றார். தளபதி என்றால் பயம், பயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்துவிட்டது என்பதற்கு உதாரணம் 2 நாட்களாக முகநூலில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கொந்தளிக்கின்றார்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அரியலூரிலே கதறுகின்றார், பதறுகின்றார். RS பாரதி பதறுகின்றார். விழுப்புரத்திலே டாக்டர் லட்சுமணன் தளபதியை பற்றி பதறி பேசுகின்றார் மேடையிலே. இந்த பதறலும் இந்த கதறலும் நாங்கள் சரியான இடத்தை நோக்கி செல்கின்றோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எங்கள் பயணம் 2026